ஹாய், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஹெல்த்தியான ஒரு தோசை ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள. இன்னைக்கு அந்த ஹெல்த்தியான தோசை செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா 5 பொருள் எடுத்திருக்கேன். 5 பொருள் என்னென்ன பாத்தீங்கன்னா பாசிப்பயிறு, கொண்டக்கடலை, துவரம் பருப்புங்க, கொஞ்சம் உளுந்து, அரிசி எடுத்திருக்கேங்க. பாத்தீங்கன்னா இதுல எல்லாமே ஒவ்வொரு கப் எடுத்திருக்கேங்க. எல்லா பொருளுமே நான் நைட்டே களைஞ்சு நல்லா வாஷ் பண்ணிட்டு நைட்டே ஊற போட்டுட்டேங்க. இப்ப நம்ம இதை அரைச்சு எடுத்துடலாங்க. கொஞ்சம் போட்டு அரைச்சு எடுத்தாச்சுங்க. இது வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்தி வச்சுட்டு மறுபடியும் கொஞ்சம் போட்டு அரைக்கும் போது முருங்கீரை போட்டு அரைக்கிறேங்க. ஆமாங்க, முருங்கீரை போடும் போது குழந்தைய நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா தனியா கொடுத்தா முருங்கீரை ஒரு குழந்தைங்க சாப்பிடாதுங்க. இதுல போட்டு அரைச்சு சூப்பரா இருக்குங்க. சும்மா ஒரு கைப்பிடி தாங்க. ஆமாங்க, நல்லா டேஸ்டாவும் இருக்கு. இப்ப நம்ம கொஞ்சமா தண்ணி சேர்த்திக்கலாங்க. ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கலாங்க. இப்ப சீரகம் சேர்த்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாங்க. இப்ப நம்ம தோசை ஊத்திடலாங்க. ஹெல்த்தியான தோசை தாங்க உங்களுக்கு ரெடி பண்ணி காட்டுறேன். அது தொட்டுக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா பிளைன் குருமாவும் தேங்காய் சட்னி ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு ஹெல்த்தியான தோசை ரெசிபி தாங்க நம்ம இன்னைக்கு பாத்துருக்கோம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம். நாளைக்கு பார்க்கலாங்களா? பாய்.